ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு வந்து ரமதான் ஈத்லாம் முடிஞ்சு ஒரு நார்மலான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஈத் முடிஞ்சு பேக் டு நார்மல் லைஃப்க்கு வந்தாச்சு. ரமதான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஈத் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர வேலையாக தான் இருந்துச்சு. ஒரு நாளும் ஈத் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ தான் வீடியோ வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். நான் க்ளீனிங் வேலைலாம் எதுவுமே பார்க்கல. ஏன்னா அவனில் க்ரில் பண்ணது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா மார்னிங் சமைக்கிற வேலை இல்லை, நோம்பு வச்சதால். இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் மார்னிங் ஏர்லியாகவே இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் லஞ்ச் செய்யணும். இந்த மாதிரி வேலை எப்பயும் போல் ரொட்டீன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க, சேஃபாக இருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெள்ளை அடை வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்காய் பால் அரைச்சிட்டு போகிறேன். ரெண்டு கப் அளவுக்கு நம்மளுக்கு வந்து திக்கான தேங்காய் பால் தேவைப்படும். இது ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பிளெண்டரில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு நான் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்த்தா தான் அந்த சோம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும். நான் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இடியாப்ப மாவு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து திரும்ப நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அடை மாவு கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம நினச்சா டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. லாக்டவுன் டைமில் உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான், நம்ம நினச்சா செஞ்சிடலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வெங்காயமும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு மாவில் சேர்த்தா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ டைரெக்டாக அப்படியே பச்சையாக வந்து மாவில் சேர்க்காதீங்க. இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நீங்கள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடைக்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே அடைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நான்ஸ்டிக்கில் செய்கிறத விட அயன் பேனில் செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட அயன் தவா இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிவிட்டேன். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான அடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட கறி குழம்பு இருந்தால் பெஸ்ட்டு காம்பினேஷன். அப்படி இல்லைனா நாங்களாம் வந்து ஜஸ்ட்டு சர்க்கரை தொட்டு தான் சாப்பிடுவோம். அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கறி குழம்பு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கிட்டலாம் கற்றுக்கிட்ட ஒரு பாரம்பரியமான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். Hello guys,
How are you all? Did you enjoy your Eid holidays? I enjoyed. Okay, so yeah. And how was everybody? And I hope so you all are safe. Whoever is in India, be safe. And yeah, who are those mean people out there? I want to know their name. சுஹேரா எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒரு 2-3 பேர் தான் கமெண்ட்டில் வந்துட்டு சுஹேரா வந்து காட்டாதீங்க, எங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து கமெண்ட் பண்ணாங்க. அவள் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு சுஹேரா கொஞ்சம் கோவமாயிட்டா. லாஸ்ட் ஈத் வ்ளாக்லேயும் பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவள் சேடாக இருந்தால் நிறைய பேர் கேட்டிங்க சுஹேரா ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. My mother told that some of the mean people out there told that I have much attitude, but I don't have attitude, okay? Listen that first. And I'm not very selfish, okay? So bye. சுஹேரா எதுக்கு இவ்வளோ சேடாக இருக்க? People call சுஹேரா வந்து நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்து கோபமாக இருக்கா. என்னாச்சு சுஹேரா? They told that I'm an attitude. And irritated. I don't want to go. No, go and cry. Go. ரமதான் மந்த் ஃபுல்லாகவே நான்வெஜ் அப்படி தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரமதான் முடிஞ்சு ஒரு நார்மல் லைஃப் வந்து நாங்கள் பேக் டு ரொட்டீன் வந்து வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வெஜ் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்காக ஒரு சிம்பிளான பருப்பு ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேண்டி குர்குரே செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். ரசத்துக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட சிச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெய்லி நாங்கள் ஊருக்கு வந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ பேசும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இறந்துட்டாங்க, இந்த மாதிரி தான் வந்து நிறைய கேள்விப்படுறோம். எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற மூடே இல்லை இன்றைக்கி. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கேஷுவலான விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா எடுத்துகிட்ருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா கையாலே மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவிடால் சஃபர் ஆகிற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நம்ம நிறைய துவா செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி போனீங்கன்னா 2 மாஸ்க் இல்லைனா 3 மாஸ்க் வேறு பண்ணிவிட்டு போங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தக்காளி வந்து மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி சங்க்ஸ் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன்வைல் நம்ம ரசப்பொடியும் ரெடி பண்ணிக்கலாம். ரசப்பொடி செய்கிறதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் நான் வந்து துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன், ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மல்லி 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்க்குறது தான் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பவுடர் அரைச்சி போட்டால் தான் ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தக்காளி புளி மிக்ஸ்சரோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வந்து லிக்விடாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரசப்பொடியும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த ரசம் பவுடர் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்காக பேனில் 2 டீஸ்பூன் நெய் நான் சூடு பண்ணிக்கிறேன். இது பருப்பு ரசம்ன்றதால நான் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை எடுத்து ரசத்தில் கொட்டிடுங்க. தாளிச்சதுக்கப்புறமா ரசம் கொதிக்க விடக்கூடாது. மேலே வந்து நொறையாக வந்ததுக்கப்புறமா இது வந்து ஆஃப் பண்ணிடுங்க.
ஃபைனலாக மல்லித்தழை தூவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொதிக்க விட்டோன்னா ரசம் கசந்துரும். ஸோ இப்போவே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எப்பயும் அடிக்கடி செய்கிற ரசம் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்வோம். அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இந்த பருப்பு ரசம் வந்து நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி இது கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். நம்ம எப்பயும் சாப்பிட்ற ரசம் விட இது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரசம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். Hello guys, today I'm eating ice cream and I love it. I love the flavor and vanilla. Chocolate and vanilla. Yeah, I like it. திருட்டுத்தனமாக சாப்பிட்றத பாருங்க. என்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிட்டான். ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறேன், பர்மிஷன் கொடுத்தீங்களான்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு வந்து மறைஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ ரசத்துக்கு சைட் டிஷ் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேண்டி குர்குரே ரெசிபி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 15 வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பீஸாக எடுத்து இதோட ஹெட்டும் டெய்லும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதில் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். இந்த பீஸ்லையும் நான் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா மெலிசாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க சீடு வந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 லெமனோட ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சாட் மசாலா இல்லைனா மேங்கோ பவுடர் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து போடணும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்காக கூட வந்து நம்ம செய்யலாம். கருணக்கிழங்கில் வந்துட்டு சிப்ஸ் மாதிரி போட போகிறேன். இப்போ இதோட தோல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது வறுவல் மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லா திக்காக கட் பண்ணுவாங்க. இது சிப்ஸ் மாதிரி போடுறதால நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக தான் கட் பண்ணணும். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் பாயில் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டாக இது 5 மினிட்ஸ் தான் பாயில் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப வெந்துடும். இப்போது இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்து நம்ம இந்த மசாலாவோடு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸாக எடுத்து கோட் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது வந்து அதை எடுக்கும்போது உடஞ்சிரும். ஸோ பார்த்து ஒன்று ஒன்றா எடுங்க. பாயில் பண்ணாமல் ஃப்ரை பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்கள் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுக்குமே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பாயில் பண்ணாமல் ஃப்ரை பண்ணோன்னா ஒரு மாதிரி வச்சக்கன்ட்டு இருக்கும். மேபி சில பேருக்கு அது பிடிக்கலாம். பட் நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும். இது டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலாலாம் ஒரு மாதிரி எண்ணெயில் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
முக்கியமாக குட்டி பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பரான காம்பினேஷன். ஈவன் லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சுஹேராவை பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சுஹேரா பார்த்திங்கன்னா வீட்டில் எப்படி பேசுகிறாளோ அதே மாதிரி தான் வீடியோலையும் அவன் வந்து ரியாக்ட் பண்ணுவான். வீட்லேயும் அப்படி தான் வந்து சைல்டிஷாக இருப்பாள். ஆரிஸே பார்த்திங்கன்னா அவன் முன்னாடி கொஞ்சம் மெச்சூர்டாக தான் நடந்துப்பான். பட் சுஹேரா வந்து அவளோட கேரக்டரே அந்த மாதிரி தான், கொஞ்சம் சைல்டிஷ் பிஹேவியர் தான் அவளுக்கு. ஸோ அதனால உங்களில் சில பேருக்கு வந்து அவள் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியலாம். அவள் நேச்சுரலாகவே அப்படி தான் இருப்பாள். எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாள். இப்போ அவளுக்கு யாராச்சும் ரொம்ப பிடிக்குன்னா அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சிருவாள். அதனால் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசுவாள். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாள். ஸோ அவளோட பிரச்சனையே இதுதான். நானும் ஹஸ்பண்டும் அவளை கரெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வந்து அவள் நல்லா மெச்சூர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு தானே, ஸோ போக போக சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். அவள் வர வீடியோலலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சரி எப்பயாச்சும் உங்ககிட்ட நான் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னும் 2-3 பேர் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் கமெண்ட் போட்டாங்க. பட் அதெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் சொல்ல விரும்பலை. இப்போ நான் ஃபஸ்ட்டு மாதிரி அவளை வீடியோவில் ஜாஸ்தியாக நான் காட்டுறதும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து சுஹேராவை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ பேக் டு த ரெசிபி. கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், எங்களோட சிம்பிள் வெஜ் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுஹேரா ஆரிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எப்பயும் போல் கருணக்கிழங்கு வறுவலும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்துச்சு. எப்பயுமே பெப்பர் ரசம் தான் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பருப்பு ரசம் வச்சுருந்தேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. வெஜிடேரியனாக இருந்தாலும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான வெஜ் மீலாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஜஸ்ட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் போயிருந்தோம் பார்க்கு. இது ஒரு கேம் மாதிரியா? இது எப்படி இப்படி உள்ள போய் எப்படி வரணும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகணும். There will be many blocks. You have to reach there. No, you have to reach there up. ஓ மேலே போகணுமா? So you have to find the way. இதோட வே வந்து ஃபைண்ட் பண்ணி இங்கே மேலே போகணுமா? சரி போ பார்க்கலாம் ரீச் ஆகிறியான்ட்டு. என்னது ரீச் ஆயிட்டியா? இல்லை, தப்பு தப்பு. இவனுக்கும் தெரியல. ஸோ நம்மளாச்சும் ட்ரை பண்ணலாம் போக முடியுதான்ட்டு. நானும் ஹஸ்பண்டும் சுற்றி சுற்றி தான் வரும். நான் ஜஸ்ட் இவரை ஃபாலோ பண்ணுறேன். ஆரிஸ் வந்து சும்மா ஓடிட்டு கிடக்குறாங்க. வந்து போய் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட். ஆனால் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அநியாயத்துக்கு பாருங்களேன், 100 கிராம் கூட இல்லை. இது வந்து 6 கிராம்ஸ் தான், வெயிட்டே இல்லை. இருந்தாலுமே இந்த முறுக்கெலாம் வந்து இங்கே கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இப்போ 2 டீ வாங்கியிருக்கோம். இது தமிழ் கடை தான். அதுக்கப்புறம் பஜ்ஜி வாங்கியிருக்கோம். ஆர்எஸ் யூ வாண்ட் வாடா? டீ டீ தான் பிடிக்கும். அதான் எங்களோட ஈவினிங் டிஃபன். பார்க்கவே பஜ்ஜி சூப்பராக இருக்குல்ல? அப்பத்துல டீ தான். டோன்ட் வாண்ட் பஜ்ஜி? இப்போ சட்னி நல்லா இருக்குல்ல?
இவங்க ரெண்டு பேருமே அப்படிதான், ஆறு சுஹேரா. நான் எப்போ டீ குடிக்கிறேனோ என்கிட்ட புடுங்கி I குடிக்கிறது. keep my tea there because it's hot. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.